வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையான மலாய் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொழுப்பு நீக்கப்படாத பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும், லட்டு சூப்பராக இருக்கும். இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட பாதி அளவு எடுத்து அதை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். நல்ல பால் பொங்குனதும் அந்த எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். பால் திரிய ஆரம்பிக்கும். திரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்டவ்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக அந்த தண்ணியும் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீர், அது கூட அந்த தண்ணி ரெண்டையும் சேர்த்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே வரணும். நம்ம கூட சேர்த்துருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றிடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவு வற்றிருக்கு. இன்னுமே கொஞ்சம் தண்ணி தெரியுது. இந்த அளவு கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடணும் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரை ஆன பன்னீரை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர், அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 பிஸ்தா பருப்பு பொடியை நறுக்குனது, 4 டேபிள் ஸ்பூன் சுகரை மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சேர்க்கணும். இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக இப்படி கையில் எடுத்து நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா லட்டு மாதிரி உருட்டை வந்துடும். சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லட்டாக பிடிச்சிடலாம். இந்த லட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். வெளியில் வச்சு சர்வ் பண்ண முடியாது. ஸோ செஞ்சதும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்பவே சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மலாய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.